சத்தியமங்கலத்தில் விபத்திற்குள்ளான லோட் ஆட்டோ அதிவேகத்தில் பின்னோக்கி சென்ற காட்சிகள் வாகன ஓட்டிகளை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. மேட்டுப்பாளையத்தில் இருந்து சத்தியமங்கலம் நோக்கி வந்து கொண்டிருந்த சரக்கு ஆட்டோ ஒன்று விபத்திற்குள்ளான நிலையில் அந்த ஆட்டோவை மற்றொரு சரக்கு வாகனத்தில் ஏற்றி பட்டறைக்கு எடுத்துச் செல்லப்பட்டது. இந்த காட்சிகளை பின்னிருந்து பார்த்த வாகன ஓட்டிகள் லோடு ஆட்டோ ஒன்று ரிவர்ஸ் கியரில் அதிவேகத்தில் செல்வதாக எண்ணி ஆச்சரியமடைந்தனர். அந்த வழியாக காரில் சென்ற வாகன ஓட்டிகள் எடுத்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. வர மாதிரி இருக்குங்க. நடிகர் மோகன்லால் தாதா சாஹேப் பால்கே விருது பெற்றத படப்பிடிப்புல கேக் வெட்டி கொண்டாடி இருக்கு திருஷ்யம் 3 படக்குழு. ஜீது ஜோசப் இயக்கத்துல கடந்த 2013ஆம் ஆண்டு திருஷ்யம் 2 திரைப்படம் வெளியாகி ஹிட்டான நிலையில பாகங்களை கடந்து தற்போது 3வது பாகத்திற்கான படப்பிடிப்பு தொடங்கப்பட்டது. இந்நிலையில படப்பிடிப்பு தளத்தில் படக்குழுவினர் நடிகர் மோகன்லாலுக்கு தாதா சாஹேப் பால்கே விருது கிடைத்ததற்கு கேக் வெட்டி வாழ்த்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நடிகர் மோகன்லால் காட்டும் அர்ப்பணிப்பும் ஒவ்வொரு கதாபாத்திரத்திலும் வெளிப்படுத்தும் மேன்மையும் அனைவரையும் கவருகிறதா கூறி நடிகை மீனா எக்ஸ் தளத்துல வாழ்த்து சொல்லியிருக்காங்க. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.